தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போறப்போ கோரிக்கைகள் ஒன்றுமே வைக்கிறது இல்லை. அயோத்தியா, திரிவேணி சங்கமம் எல்லாம் போனோம். எல்லாம் போறப்போ என்ன ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். என்னன்னா, அந்த ஒரு ஸ்பார்க் இல்லாம இருந்தது எனக்கு. அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, ஒரு டூரிஸ்ட் இடத்த போய் பார்த்த மாதிரி தோணித்து எனக்கு. நம்மளுடைய உண்மை விருப்பமா இது? நம்மளுக்கு மற்றவருடைய தாட்ஸை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய அவா மாதிரி நம்ம கொண்டு வரோமா? பக்தி மார்க்கெட்ல இல்லாட்டி நம்ம தியான மார்க்கெட்ல வந்திருக்க முடியாது. என்ன பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் மைதிலி சக்திதாசன். நான் 4 வருடங்களாக ஆனாபானசதி தியானம் செய்து வருகிறேன். பத்ரிஜியோட நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பத்ரிஜியோட 18 கோட்பாடுகள்லாம் பார்த்துருக்கேன். நிறைய சத்சங்கங்கள்லாம் கேட்டிருக்கேன். பத்ரிஜி சொன்ன மாதிரி புஸ்தகங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்போது எனக்கு 4 வருஷம் ஆறுது. ஒரு 2023 நாங்கள் வாணியம்பாடி அகஸ்திய பிரமிடுக்கு போயிருந்தப்போ அங்கே பிரதீப் சாரை சந்திச்சேன். அப்போ அவர் என்ன கேள்வி எழுதி இருக்கா அப்படின்னு கேட்டார். கேள்விகள் அப்படின்னு ஒன்று இல்லை, எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, இன்னும் பக்தி மார்க்கத்தை விட முடியாம இருக்கே அப்படின்ட்டு சொன்னேன்னா. ஏன்னா பத்ரிஜி சொல்லியிருக்கார், உரு வழிபாடு தேவையில்லை, ஆன்மீகத்துல போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறப்போ எனக்கு அது விட முடியாம இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஆதங்கமா இருந்தது. அப்போ பிரதீப் சார் சொன்னார், அதையே விடணும்னு நீங்க முயற்சி பண்ணணும், அது தானாக நடக்கும், அது நல்ல விஷயம் தானே, கோயில் போறதோ இது பண்றது நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்னன்னா, தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போறப்போ கோரிக்கைகள் ஒன்றுமே வைக்கிறது இல்லை. அதுக்கு முந்தி கோவிலுக்கெல்லாம் போறப்போ ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்பேன். நான் இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஒப்பிக்கிற மாதிரி கடவுளுக்கு முன்னால அப்படி ஒப்பிச்சிருவேன். இப்போ சில சமயம் அந்த ஒப்பிக்கிறப்போ ஏதாவது ஒன்று மறந்துட்டேன்னு சொன்னா அது ரொம்ப கவலையா போயிடும். ஐயோ, நான் அதை சொல்லலையே, இதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அது கவலையா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போறப்போ நான் ஒரு கோரிக்கையும் பண்றதே இல்லை. கோவிலுக்கு போன சுவாமிய தரிசிச்சு சந்தோஷமா பாக்குறேன். நான் அது ஆக்சுவலி அவருடைய அழக ரசிக்கிறேன். அப்புறம் அங்க இருந்து நாங்க பிரகாரத்துல சுத்தி வர்றப்போ அது என்ன மாதிரி இருக்கு, நல்லா இருக்கே, யார் இப்படி கட்டியிருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ரசனையோட அதை பார்க்கக்கூடிய தன்மை வந்திருக்கு. அப்புறம் அங்க இருந்து தியானம் பண்றோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது தியானத்தை பண்ணிட்டு தான் வரோம். இப்போ என்னன்னா, இந்த வருஷம் நாங்க இந்தியாவுக்கு வந்திருக்கோம். வந்திருந்தப்போ நாம சரி காசி அந்த போகவே இல்லையே, காசி, அயோத்தியா, கயா அங்கெல்லாம் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போகணுங்கிறது ஒரு ஆசை. எல்லாரும் போறாங்க, நம்மளும் போகணும், நாங்க எல்லாருக்குமே போகணும்னு ஆசைப்படுவோம் தானே, கோயில் எல்லாம் பார்க்கணும்ட்டு. அந்த மாதிரி எனக்கும் அப்படி இருந்து நாங்க போனோம், இந்த வருஷம் போனோம். அப்போ அந்த காசி விஸ்வநாதர் கோவில், விசாலாட்சி கோவில், அதுக்கப்புறம் கயாக்கெல்லாம் போனோம், அயோத்தியா, திரிவேணி சங்கமம் எல்லாம் போனோம். எல்லாம் போறப்போ என்ன ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேன். என்னன்னா, அந்த கோவில்கள்ல அந்த கூட்டத்துல அடிச்சு பிடிச்சுலாம் போறப்ப முந்தியெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு திருப்தியா இருக்கும், ஒரு திருப்தி மாதிரி இருக்கும். இந்த முறை ஒரு ஃபீலிங் என்னன்னா, இது ஒரு டிக் பாக்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி. அதாவது நம்ம சில சமயங்கள் சுற்றுலா போறப்போ எல்லாரும் போறாங்க, அதனால நம்மளும் போகணும்னு காட்டணும், நம்மளும் அதுல போய் போட்டோ எடுத்துக்கணும், அங்க போகணும்னு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு டிக் பாக்ஸ்க்காக வேண்டிய போவோம் பாருங்க. அந்த மாதிரி செய்யறோமா அப்படிங்கிற மாதிரி தோணிது எனக்கு. இவ்வளவு தூரம் காசிக்கெல்லாம் போனோமே, சரி சுவாமி தரிசனம் பண்ணினோம், அது இந்த ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி தானே இருக்குது. அப்போ ஏன் கடவுள்ங்கிறது இல்லைன்னு நான் சொல்லலாம். கடவுள் நிச்சயம் இருக்கிறார். கடவுள்ங்கிறது அந்த ஒரு இறை சக்தி இருக்கு. இல்லாட்டா இவ்வளவு இந்த பிரபஞ்சமும் இவ்வளோ விஷயங்கள் நடக்காத உலகத்துல. அவருடைய படைப்புகள்னு பாக்குறப்போ எனக்கு நம்மளை உடலை பாக்குறப்பவே ரொம்ப வியப்பா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கிறதுனா there has to be something higher up அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படி இறை சக்தின்னு ஒண்ணு இருக்குது, ஒரு பிரபஞ்சம். அதை நான் என்ன பேர்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது இல்லாம இது ஒண்ணும் இயங்காதுங்கிறது எனக்கு திட்டவட்டமா தெரியுது. ஆனால் அது அந்த கோவில்ல போய் தான் நமக்கு அது அடையறோமாங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன பொறுத்தல என்னக்குள்ள இருக்காங்கிற சொல்ல என்ன சுத்தியே இருக்கிறதே, அந்த இறை சக்தி என்ன சுத்தியே இருக்கிறப்போ அதை ஏன் தேடி போறோம் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் வார்த்தைக்கு முந்தில நிறைய சொல்றோம். கடவுள் தூணில் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லி ஏன் கோயிலுக்கு போனோம் அப்படி இப்படின்னு சும்மா வியாக்கியானத்துக்கு வேணும்னா அதெல்லாம் பேசியிருக்கோம், நம்மளும் கேட்டிருக்கிறோம். ஆனா அதை இப்பதான் உணர்ந்தேன்னு சொல்லணும். நான் அந்த கோவிலுக்கு போய் தான் அதை சுவாமியை பார்த்தேனோ, சுவாமியோட அந்த அருகாமையில் இருந்ததுல உணர்வு வந்துதான் அப்படி
அப்படின்னு எனக்கு இல்லைங்கிற மாதிரி தோணித்து. அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறப்ப நம்ம என்ன மாதிரி பார்ப்போமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணினேன் அப்படிங்கிறது ஒரு மாற்றம். அது அது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போகணுங்கிறது வந்து நமக்கு நம்மளுடைய உண்மை விருப்பமா, இது நம்மளுக்கு மற்றவருடைய தாட்ஸ் நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்மளுடைய அவா மாதிரி நம்ம கொண்டு வரோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது எனக்கு. எல்லாரும் போறாங்க, அங்க போய் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவா வருதா, நமக்காக தோன்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம், நிறைய கேள்வி எல்லாம் வந்தது எனக்கு. போன வருஷம் சிதம்பரத்துக்கு போனோம். ஏன்னா அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது, காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ. அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்குது. அந்த தில்லை கோபுரத்தை பார்க்க வேண்டாமா, அவரை பார்க்க வேண்டாமா அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு தில்லைக்கு கட்டாயம் போகணும், சிதம்பரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. போன வருஷம் போனோம். சிதம்பரத்துக்கு போனதுக்கு சேம் திங் ஹேப்பன். அதே மாதிரி எல்லாம் போய் பார்த்தோம். அந்த பாட்டை கேட்டுட்டு இதுல பிரமிப்பா எதிர்பார்த்தேனே. மேபி எதிர்பார்ப்பை போட்டதுனால அப்படி வந்ததோ தெரியல, மேபி மாற்றங்கள் எனக்கு வந்ததுனால தெரியல. அந்த ஒரு ஸ்பார்க் இல்லாம இருந்தது எனக்கு. அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, ஒரு டூரிஸ்ட் இடத்தை போய் பார்த்த மாதிரி தோணித்து எனக்கு. அதனால நான் அதை வந்து பக்தி மார்க்கெட்ல இல்ல அப்படின்னு அது தப்பா சரியாங்கிறத சொல்ல வரல. ஏன்னா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காங்கிற உணர்வு எனக்கு வருது. முந்தி பாடத்துல கத்துக்கிட்டோம், ஆக்கள் சொல்றத பேசி பார்த்துக்கிட்டோம், அந்த உணர்வு எனக்கு வந்திருக்குது. அங்க போறதுனால தான் இருக்கு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணித்து. அப்புறம் பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் அங்க போய் ஒரு 5 நாள் தங்கி இருந்தோம். அங்கேயும் நிறைய தியானம்லாம் பண்ணிட்டோம். நல்ல ஒரு அழகான ஒரு அமைதியான சூழ்நிலை, அதெல்லாம் பாக்குறப்ப நல்ல ஒரு உணர்வுகள் வர்றது. நல்ல தியானம்லாம் நல்லா பண்ணினோம். ஒரு நாளைக்கு தியானத்தை பண்றப்ப தான் எனக்கு என்ன ஒரு தோற்றம் வந்ததுன்னா, ஆற்றலை நோக்கி ஏன் நான் ஆற்றலை தேடி ஏன் போறோம், ஆற்றல் நம்மள்டே இருக்குதே. அப்போ அந்த ஆற்றல் மையம் இந்த கிங் சேம்பர்ல உட்காந்துருக்கப்போ நான் நினைச்சேன், கிங் சேம்பர்ஸ்ல உட்காந்து தியானம் பண்றப்போ ஆஹா ஓஹோன்னு சொல்றப்போ முதலுமே ஏன் நம்ம தேடி வரோம், நாமே நம்மளோட ஆற்றல், நமக்குள்ளேயே இவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்காக வந்து அங்க போக வேண்டாங்கிறது மாதிரி சொல்லலைன்னா, இந்த மாதிரி பவர் ஸ்பாட்ஸ் சொல்லுவாங்க, இந்த கோவில்கள், பிரமிட்ஸ் எல்லாம் ஒரு போர்ட்டல். அதாவது அந்த இறை சக்தி, அந்த நிறைய சக்தி இருக்குது. கோவிலுக்கு போனா சொல்றாங்க, அந்த பிரகாரம் பண்றப்போ அந்த விக்கிரகத்துல, அந்த சிலையில அவ்வளவு சக்தி இருக்குது. ஏன்னா அந்த மேல இருந்து அவ்வளவு பிரபஞ்ச சக்தி ஈர்த்து வச்சிருக்குது. அப்ப நம்ம போறப்போ அந்த சக்தி நமக்கு வர்றது. அதுதான் பிரதட்சணம் பண்றப்போ 360 டிகிரிஸ் அந்த சிலையில 360 டிகிரிஸ் சக்தி நம்ம உள்வாங்கிக் கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த மந்திரங்கள் அதுகள்லாம் செய்யறப்போ, மந்திரங்கள்லாம் சொல்றப்போ அவ்வளவு சக்தி அது கிரகிச்சுட்டு இருக்குது. எல்லாமே ஈர்ப்பு சக்தி உள்ளதுங்கிறப்போ, அதுவும் அந்த கும்பத்தை வச்சு தர்பை அப்படி வைப்பாங்க, ஒரு கூம்பு மாதிரி வைப்பாங்க. அது பாருங்க ஒரு பிரமிட் அந்த ஷேப் தான். பிரபஞ்ச சக்தி அது உள்வாங்கி இந்த தண்ணிக்குள்ள கொடுக்குது. என்ன கண்டக்டிவிட்டி, வாட்டர் இஸ் அ கண்டக்டர்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாட்டருக்குள்ள போறது அதை வந்து சிலைக்கு அபிஷேகம் பண்றப்போ அதுக்குள்ள அவ்வளவு சக்தி உள்வாங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோவிலுக்கு போறப்ப மக்கள் பொதுவா பாசிட்டிவா எனர்ஜியா தான் போவாங்க. ஏன்னா வெளியில எல்லாம் எவ்வளவோ நெகட்டிவா நினைச்சு திட்டுறதோ சொல்றதோ, கோவிலுக்குள்ள வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கிறதுனாலதான் அதுக்கும் நம்ம கோவிலுக்கு போறோம். அதனால நல்ல விஷயம் நிறைய இருக்குது. அது ஒரு போர்ட்டல். அதே மாதிரி இந்த பிரமிட்ஸ் எல்லாம் ஒரு டெஃபினெட்லி போர்ட்டல். அதுல இருந்து எனர்ஜி நிறைய வருது நமக்கு. அது கூட வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம நல்லா தியானம் பண்ணிக்கலாமே, நம்ம இருக்கிற இடமே ஒரு பெரிய ஆற்றல் மையம் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. அதைத்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஆனா இது இந்த பயணங்கள் எல்லாம் நிறைய பலனுள்ளதா தான் இருக்குது. ஏன்னா இந்த இதெல்லாம் போய்தான் நம்ம ஒரு நிலைக்கு வரோம். அந்த கோவில்கள்ல போனோம், பக்தி மார்க்கெட்ல அதெல்லாம் படிப்படியா நமக்கு முன்னேற்றம். பக்தி மார்க்கெட்ல இல்லாட்டி நம்ம தியான மார்க்கெட்ல வந்திருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம போக வேண்டிய படிகள், நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணித்தானே வந்திருக்கோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு போய்க்கலாம். இல்லாட்டா நம்ம வீட்டுல நம்ம தியானம் பண்றதுக்கு நம்ம சூழ்நிலைகள் சரியில்லை, மௌனமா இருக்கிறதுங்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு 5-6 நாளைக்கு நம்ம அங்க போய் இருந்துட்டோம்னா, வீட்டு வேலை இல்ல, சமையல் வேலை இல்ல, எல்லாமே நம்ம வந்து ஒரு அமைதியாக அந்த இடத்துல மௌனத்தையும் கடைபிடிச்சோம்னு சொன்னா, அதுக்கு தான் வாணியம்பாடியில அகஸ்திய பிரமிட்ல மௌனம் எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல மௌனத்திலையும் கடைபிடிக்கிறப்ப நமக்கு இன்னும் ஆற்றல் அதிகரிக்கிறது. அதுல கட்டாயம் இருக்குது. அப்போ இந்த தியானத்துல வந்ததுல வந்து நமக்கு ஒரு சேஞ்சஸ் வர்றது இல்லையா. அந்த சேஞ்ச் வந்து 4.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கூட அதை உணர்ந்தேன். அந்த கடவுள் தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார் அப்படிங்கறத உணர்ந்தேன்னு சொல்றேன். என்ன சுத்தி அந்த ஆற்றல் நம்ம எல்லாரும் கனெக்டடா இருக்கோம் அப்படிங்கறத ஃபீல் பண்ணினேன்.
அங்கிறத நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்பினேன். ஆனா எனக்கு தோணித்து நம்ம ஏன் போகணுங்கிற மாதிரி தோணித்து. எல்லாத்துலயும் எல்லா இடத்துலயுமே நமக்கு ஆற்றலை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். நம்ம சுத்தியே ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மையம் தான். புத்தரை சுத்தி எத்தனையோ கிலோமீட்டருக்கு அவரோட ஓரா போகுமா. அந்த மாதிரி நம்முடைய ஓராவை நம்ம அதிகரிச்சு கொள்ளலாம் தியானம் செய்ய அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.